நின்னுட்டு ஒரு வண்டி வாங்க ரொம்ப நாள் நினைக்கிறேன், வாங்க முடியல. ஃபர்ஸ்ட் சாமி பார்க்கல நினைச்சிட்டு போயிட்டேன். மறுநாளே எங்க ஹஸ்பண்ட் எனக்கு கூட்டின்னு போயிட்டு வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. சாமிக்காக போயிட்டு இவங்க யாரும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் காமிக்கிறேன் எடுத்து. கனவுல என்ன வந்து பேசினாங்களோ அதே என் பொண்ணு கனவுல வந்து பேசினாங்க. நான் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்கள் வந்துட்டு போங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு போகிறதால எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அம்மா வீடு வந்து இந்த ஊர் மக்களை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி நன்மைகளையும் அற்புதங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இன்னமும். அம்மா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, பையன் தான் பிறக்கும் அப்படின்னு. எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். ஒரு முறை வந்து வெளியே போனால் மறுமுறை எல்லாமே பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இந்த இது கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா சொல்லிட்டு போனால் மறுவாரம் கிடைச்சிடும். வருஷம் வருஷம் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடைபெறும். எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நல்ல விசேஷமாக செய்வாங்க.
என் பேர் அமுதவல்லிங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சனால அம்மா தான் வந்து போவோம். அவங்க கிட்ட எது சொன்னாலும் எனக்கு நடக்கும். அப்புறம் இங்க கருப்பண்ணசாமி வந்து உனக்கு பையன் தான் பிறக்கும், நீ பண்ணாத, அப்படி பண்ணினா என் தங்கச்சி கொடுத்த வாக்கு நீ பாத்துற கஷ்டப்படுத்துற மாதிரி. அதே மாதிரி பையனே போதான். என் வீட்டுக்கார தீ மிதிக்கும் முதல்ல அம்மா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்காது போக மாட்டாங்க. எனக்கு இது வரலும் எல்லாமே கரெக்டா நடந்துருக்கு. அவங்களை கேட்டுட்டு தான் போவேன் எங்க போனாலும். ஆனா எப்பவும் என் கூட இருக்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இங்க ஒரு 10 வருஷமா வரும். இங்க வந்து பாரு, என் பையனுக்கு 4 பொண்ணு பிறந்துச்சு. பொண்ணு 5வது மாசமா இருந்துச்சு. சரி அதுவும் பொண்ணா பிறந்துட்டா என்ன பண்ணும் அப்படின்னு நாங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தோம். அம்மா எனக்கு உத்தரவு கொடுத்துட்டாங்க, பையன்தான் பிறக்கும் அப்படின்னு. உடம்பு நல்லா இருக்கணும்னு நான் எனக்கு ரொம்ப முடியாம இருந்தேன். இவங்க வந்தப்பதான் எனக்கு பரவாயில்ல. பேர் திலகவதி. அம்மா ஒரு 40 வருஷமா எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். இப்போ ரொம்ப கொஞ்சம் நடுப்புற வந்து அம்மா எனக்கு ரொம்ப இதுவாயிட்டாங்க. எங்க தாய் எப்படியோ அந்த மாதிரி நான் என்ன கேட்டாலும் உடனே எனக்கு செய்துருவாங்க. இப்போ என் பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குழந்தை நின்று அபாசனம் ஆயிடுச்சு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. என்னம்மா இப்படி கொடுத்து இந்த மாதிரி பண்ணிட்டே நாங்க கேட்டோம். ஆனா அம்மா வந்து என் கனவுல என்ன வந்து பேசுனாங்களோ அதே என் பொண்ணு கனவுல வந்து பேசுனாங்க. நான் கொடுக்குறேன், நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் உனக்கு கொடுப்பேன், யார் இது பண்ணா. அதே மாதிரி அவருக்கு 3 மாசம் ஆச்சு. இப்போ 6 மாசம் அவ மாசமா இருக்கா. கண்ணில் வந்து அம்மா உட்காந்துருவாங்க, நாகம்மா உட்காந்துருவாங்க. அப்போ நான் உடனே அந்த கோயில குறும்பிட்டு சொல்லுவேன், அம்மா பால் கேட்குறாங்க, பால் கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு எதனா தேவைன்னா உடனே சொல்லும் போது நாங்கள் சொல்லும் போது அதை ஏற்றுப்பாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இப்போ நிறைய பக்தர்கள் இங்க வராங்க. அவங்கவுங்க தேவைகள் எல்லாம் அம்மா நடத்தி கொடுத்து தான் போறாங்க. அவங்க வந்து இங்க வேண்டுதல் வைக்கிறாங்க. அந்த வேண்டுதல் அம்மா வந்து நல்ல மாதிரி முடிச்சு கொடுத்தோன்னா அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அம்மா எங்களுக்கு நல்லது செய்யறாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகாது, கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்கு, வீடு வேணும்னா வீடு, நிறைய சொல்ல முடியாத அதிசயம் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு இந்த எல்லையில இந்த அம்மா தான். இப்ப எங்க வீட்டுக்காரன் 8-9 வருஷமா நெருப்பு மதிப்பாரு. அப்போ நாங்க வந்து அப்ப இந்த கோயிலோட அம்மா இருந்தாங்க. அவங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி பழம் குத்த அனுப்புவாங்க. நல்ல மாதிரி காலில் ஒரு சின்ன கொப்பளம் கூட அதை அழகா வழி நடத்தி கொண்டு வருவாங்க. சபரிமலைக்கு போகும்போது கூட இந்த அம்மா தான் வழி பண்ணிட்டு அழகா கூட்டு வந்து இங்க இது பண்ணுவாங்க. அந்த நிறைய விஷயம் சொல்ல முடியாது, நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்புறவங்கள கைவிட மாட்டாங்க. எனக்கு இது வேணும்னு சொன்னா அதை மறுவாட்டி அவங்க கனவுல போய் பேசுவாங்க. இப்ப கூட ஒரு பாப்பா வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இங்க வந்து 2 வருஷம் வந்தது, 4 வருஷம் இருக்கும். அவங்க வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் எனக்கு தயிர் சாதம் வேணும்னு கேட்டிருக்காங்க அம்மா. உடனே அந்த பொண்ணு எடுத்து வந்து தயிர் சாதம் கொடுத்து, அந்த பொண்ணு 2 வருஷம் குழந்தை இல்லை. இப்போ அழகா ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணு ஊரோட போய் செட்டில் ஆயிட்டா. எங்கேயோ ஊர்ல இருந்து வந்தா அந்த பொண்ணுக்கும் அம்மா அதிசயம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தாய் இவங்க. என் பேர் ஜெயந்தி. நான் 45 வருஷமா வரேன். இந்த கோயில் கல்யாணம் ஆகுதுலேருந்து வரேன். எந்த விசேஷமா இருந்தாலும் ஒரு முறை வந்துட்டு போனா அடுத்த முறை இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா எல்லாமே சக்சஸ் ஆயிடும். நல்ல சக்தி உள்ள கோயில், நல்ல பவர் உள்ள கோயில். எந்த பிரச்சனை இருந்தாலும் தீந்துரும். ஒரு முறை வந்து வேண்டிட்டு போனா மறுமுறை எல்லாமே பிரச்சனை தான் தீர்ந்துடும். இந்த இது கிடைக்கணும்னு நினைச்சேன்னா வந்து சொல்லிட்டு போனா மறுவாரம் கிடைச்சிடும். ரொம்ப நாள் முதல் இந்த அம்மா இந்த வீட்டை விட்டு போகாத, நாங்க சொந்த வீடை விட்டு போயிட்டு 20 வருஷம் கழிச்சு திருப்பி அதே வீட்டுக்கு தான் வந்தேன். இந்த அம்மா சொன்னதெல்லாம் ஒன்று கரெக்டாக அதே மாதிரி நடந்தது. நிறைய நானும் எவ்வளோ பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்ந்திருக்கு. அந்த அம்மாட்ட ரொம்ப சக்தி உள்ளவங்க. வணக்கம், என் பேர் நந்தினி. நாதவெளியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். என்னோட ரிலேஷன் வந்து இந்த கோயில ஒரு 45 இயர்ஸாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் சொன்னாங்க, எங்க செல்லியம்மன் இருக்காங்க உள்ள, வாங்க வந்துட்டு போங்க. நான் சில விஷயம் கேட்டிருந்தேன், நீங்க வந்துட்டு போங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். ஸோ இங்கே எனக்கு வந்துட்டு போகிறதுனால எனக்கு ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது, மனசில் ஒரு திருப்தி இருக்குது. ஓகே, நானும் இப்போ என் பையனுக்கோசம் இப்போ அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதுக்கோசம் வந்து அந்த அம்மா கிட்ட முறையிட்டேன். அந்த அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்க. இன்னும் இது பார்த்துட்டு இருக்கும், எனக்கு தெரிஞ்சு முடிச்சு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னைக்கு பூஜைக்கு நான் வந்திருக்கேன். கோயிலை நான் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட பேசும்போது நிறைய விஷயம் நான் கேள்விப்படுறேன். கல்யாணம் ஆயிருக்கு, ரொம்ப நாளாக வந்து எல்லாத்துக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஸோ வீட்டில் இருக்க பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு. ஸோ எல்லா விஷயமும் அந்த அம்மா மூலியம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து தரிசனம் பண்ணி உங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்த மாதிரி. தேங்க்யூ வெரி மச். என் பேர் வந்து இந்திரா. அந்த அம்மாவுடைய ஒரு அருள், அந்த அருள் கிடைச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த அம்மா வந்து என்ன அந்த இடத்துல கருவறையில என்னை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. நான் அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்றது எல்லாம் என்னென்ன இதுவோ அந்த அம்மாவுக்கு நான் எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த அம்மா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இது செய்கிறாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்குறாங்க. இங்கே இந்த பஜனை கோவில் தெருவில் 52 வருஷமா இந்த இலையில அம்மா உட்காந்து எல்லாருக்கும் நல்ல ஒரு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. வருஷம் திருவிழா ரொம்ப கோலாகலமாக நடைபெறும். எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து
நல்ல விசேஷமா செய்வாங்க. மூணு நாட்களும் நல்ல அம்மா ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா எல்லை சுற்றி ஊர்வலம் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை கரகம் எடுத்து அலகு போட்டு தீச்சட்டி எடுத்து பால் குடம் எடுத்து அம்மா வீதி உலா வருவாங்க. அதேமாரி ஞாயிற்றுக்கிழமை ஆம்பளைங்களாம் அலகு போட்டு கரகம் எடுத்து வீதி உலா வந்து கூழ் வார்த்து இரவு கும்பம் போட்டு அம்மா வீதி உலா வந்து இந்த ஊர் மக்களை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷப்படுத்தி எல்லாருக்கும் எல்லா நன்மைகளையும் அற்புதங்களையும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னமும் எவ்வளோ 15-20 வருஷமா குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட அம்மா இந்த எல்லையில வந்து ஒரு வாரம் வருவாங்க. மறு மாசம் நல்ல ஒரு செய்தி எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதங்களெல்லாம் அம்மா செய்யறாங்க. எங்க மாமியார் மாமனார் அவங்க மூலயமா அவங்க இருந்தாங்க. எங்க மாமியார் வந்து ரொம்ப அம்மா கிட்டே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க பேர் வந்து சரஸ்வதி. எங்க மாமனார் வந்து தசராஜி. அவர் தான் முதல்ல இந்த அம்மா இந்த ஆலயத்துல வந்து சுயம்பா வந்தவங்க. அதுக்கு அவர் வந்து நான் வந்து அம்மா உனக்கு என் எல்லையில வந்து நீ இருக்கிறம்மா, நான் வந்து லோன் போட்டு இருக்கிறேன். அந்த லோன் சேங்ஷன் ஆயிடுச்சுன்னா என்னுடைய மனையில உனக்கு ஒரு தனி இடமா ஒதுக்குறேன். எந்த பெண் பிள்ளையும் ஆண் பிள்ளையும் இதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. அந்த மாதிரி ஒரு அம்மாவை ஒரு கோவில் கட்டி இன்னைக்கு 8 மாசம் நான் எங்க கணவர் கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாரு. ஆனா நிறைய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சாரு. ஒரு தம்பி, அவர் பேர் சோமசுந்தர். அவர் வந்து அண்ணா நீங்க வந்து நான் கட்டுறேண்ணா கோவில், அம்மாவை எழுப்பி நான் உட்கார வைக்கிறேன்னான்ட்டு எல்லா பொறுப்பும் அவரே எடுத்து 8 மாசத்துலயே அம்மாவை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாரு. நல்ல அற்புதங்களெல்லாம் அம்மா செஞ்சுட்டு தான் இன்னமும் சில அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் வராங்க. இந்த கோயிலில் எனக்கும் ஒரு வேலைக்கும் போயிட்டு வந்து அம்மாவை சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னமும் நிறைய அற்புதங்கள் செஞ்சு எல்லாரையும் இந்த ஊர் மக்கள் எல்லாம் காத்து அருள் புரிவாங்க. வில்லிவாக்கம் பஜனை கோவில் தெருவில் அம்மா செல்லியம்மா ஆலயம் இருக்குது. அந்த அம்மா வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் விசேஷமாக கோயிலில் நிறைய பக்தர்கள் வந்து அம்மாவுக்கு வேண்டிட்டு எல்லா காரியமும் நல்ல மாதிரி முடிச்சு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஆடி மாதத்துல ஆடிபுரம் செய்வோம். வரலட்சுமி நோன்பு, அம்மாவுக்கு திருவிழா, எல்லா காரியங்களையும் நல்லா அம்மா செஞ்சு கொடுக்குறாங்க. நீங்களும் அனைவரும் வந்து இந்த செல்லியம்மன் ஆலயத்தில் உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் வந்து MMD காலனி அரும்பாக்கத்துலேருந்து வந்துட்டுருக்கேன். பிறந்தது இங்கே வில்லிவாக்கத்தில் தான். எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே இங்கேருந்து அண்ணன் தம்பி எல்லாமே பிறந்து அதோட சின்ன வயசுலேருந்து இங்கே காலி பண்ணிட்டு போயிட்டோம். அதோட இங்கே எங்களுக்கு கனெக்டட் இல்லை. எங்கள் அக்கா மட்டும் தான் இங்கே இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அக்கா இந்த கோயிலுக்கு கூப்பிட்டாங்க வாங்கன்ட்டு. சரி சின்ன வயசுல வந்த கோயிலாச்சு அப்படின்றதுக்காக நானும் வந்து சாமி கும்பிட்டு பார்த்துட்டு போனேன். மனசுல என்ன வேணும்னா இங்க எல்லாம் விசேஷமா நடந்துட்டு இருந்தது. அப்ப நான் என்ன வேணும்னா நான் என்ன வாங்கி தருதுன்னு தெரியல, உங்களுக்கு எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு நான் போயிட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு இந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்க அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க எங்க அக்கா மூலியமா, இந்த மாதிரி அம்மா வந்து கிரீடம் வாங்கி கேட்டாங்க, உன்னை வாங்கி தர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கு அப்புறம் நான் மனசுல நினைச்சது எனக்கு வந்துச்சு. நான் என்ன வாங்கி தரணும்னு தெரியலையே, எனக்கே தெரியல, சரி பாப்போம் இதெல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சிட்டு போனேன். அதே மாதிரி அவங்க கேட்டாங்க. அதனால எனக்கு வந்து நிறைய நடந்திருக்கு. கோயில் சாத்தி இருக்கும் போதெல்லாம் வெளியில வந்து நிறைய டைம் பார்த்துட்டு போயிருக்கேன். பிறந்த சாமியாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுமா அப்படின்னுட்டு நின்னுட்டு ஒரு வண்டி வாங்க ரொம்ப நாள் நினைக்கிறேன், வாங்க முடியல. ஃபர்ஸ்ட் சாமி பார்க்கல, நினைச்சிட்டு போயிட்டேன். மறுநாளே எங்க ஹஸ்பண்ட் எனக்கு கூட்டின்னு போயிட்டு வண்டி வாங்கி கொடுத்துட்டாங்க. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த கிரீடம். சாமிக்காக போயிட்டு இவங்க யாரும் பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட தான் காமிக்கிறேன் எடுத்து. சாமிக்காக வாங்கிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். உங்களுக்கு என்ன வேணும்னா வந்து வேண்டுங்க, நடக்கும் கண்டிப்பா.